வருங்கால ஆசிரியர் பெருமக்களுக்கும் வணக்கம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம பிஜிடிஆர்பி அதுக்கு உண்டான கொஷின்ஸ்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். அதாவது பிஜிடிஆர்பிக்கு ஏற்கனவே சைக்காலஜி, அப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், இது எல்லாமே கொஷினில் பார்த்துருந்தோம். லாஸ்ட் டைம் சைக்காலஜிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 யூனிட்டுக்குமே பார்த்தீங்கன்னா யூனிட்டுக்கு 100 கொஷின் போட்டுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக 2 ரிவிஷன் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிவிஷன் கொஷின்ஸ் 10 யூனிட்டுக்கு சேர்ந்த மாதிரி 2 இது போட்டிருந்தோம். அதே பேட்டர்ன் தான் உங்களுக்கு இப்போது பேப்பர் 2க்கும் நம்ம பேப்பர் 2 டிஇடி, அதாவது டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு உண்டான சைக்காலஜி, இதுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 கொஷின் உண்டு. அந்த 30 கொஷின் உங்களுக்கு தெரியும். 30 கொஷினுமே இப்போ ரீசெண்டாக இருக்கிற அவங்க அப்டேட் பண்ண சிலபஸ் படி தான் இது பேப்பர் 2க்கு. நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த கொஷின்ஸ் எல்லாமே டாபிக் வைஸாக இருக்கும். ஒரு யூனிட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு யூனிட்டில் டாபிக் வைஸாக கொஷின்ஸ் இருக்கும். அதே மாதிரி தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே கொடுத்துருக்கோம். ஏன்னா நிறைய பேர் தமிழில் கொடுத்தா இங்கிலீஷில் கேட்குறீங்க, சில பேர் இங்கிலீஷ்னால் தமிழ் கேட்டிருந்ததுனால தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே இருக்கும். ஸோ எதில் கன்வீனியண்ட்டாக இருக்கும் நீங்கள் அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். கொஷின்ஸ் எல்லாமே ஒரு யூனிட்டுக்கு 2 வீடியோவாக போட்டு, ஒரு யூனிட்டுக்கு 50 கொஷின், அடுத்த யூனிட்டுக்கு 50 கொஷின்னா ஒரு யூனிட்டை பொறுத்த வரைக்கும் 2 வீடியோ போட்டு மொத்தம் 10 யூனிட்டும் அது மாதிரி உங்களுக்கு கம்பைன் பண்ணிவிடுவோம். முடிஞ்ச மட்டும் பார்த்தீங்கன்னா போன டைம் மாதிரி லாஸ்ட் டைம் இழுக்காமல் கொஞ்சம் ஏர்லியராகவே உங்களுக்கு முடிச்சிடலாம். ஏன்னா அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா 15-16 தேதியில் இருக்கிறதுனால அங்கிட்டு ஒரு 15 நாள் டைம் இருக்குது. நியர்பை ஒரு 14 டேஸ் இருக்கலாம். இந்த மாதத்தில் ஒரு 10 டேஸ் இருக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 25 டேஸ் இருக்கிறதுனால சீக்கிரமாக சைக்காலஜி முடிச்சுட்டு, சைக்காலஜிக்கு அப்புறம் தமிழ், இங்கிலீஷ், அதுக்கப்புறம் கணக்கு, அதாவது மேத்ஸ், அதுக்கப்புறம் சயின்ஸ், இதையும் நம்ம பார்க்கலான்ட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு கோஆப்ரேட் பண்ணுறீங்க, ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். லாஸ்ட் டைமே பார்த்தீங்கன்னா ஒரு சைக்காலஜி பார்த்தீங்கன்னா போட்ட கொஷினில் ஒரு நிறைய பேர் அப்படின்னு நீங்களே கமெண்ட்ஸ் பார்த்துக்கலாம், நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு போட்டிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். என்றைக்குமே பார்த்தீங்கன்னா சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் டைரெக்டான கொஷின் கேட்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. நானுமே பார்த்ததில் ஒரு 4-5 கொஷின் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன டாப்பிக்கில் இருந்தது. ஏன்னா 30 கொஷினுமே இருக்குது அப்படின்னு நான் சொல்லலை. ஒரு 4-5 கொஷின் கண்டிப்பாக இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எரிக் எரிக்சன் அவங்களோடதெல்லாம் இருந்தது. ஸோ நீங்கள் ஜென்ரல் கொஷின் தான் ஃபுல்லாகவே இருக்குது. இந்த ஜென்ரல் கொஷினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறப்பவே எப்படி இருக்கும் அப்படின்னா, இதெல்லாம் நீங்கள் கோ த்ரூ பண்ணால் தான், இதை வச்சு தான் நீங்கள் ஜென்ரல் கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இதே கொஷின் அப்படியே கேட்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்கள்கிட்ட எப்போதுமே சொன்னதில்லை. இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஷின் இருக்கும். நமக்கு கொஞ்சம் டைம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நிறைய கொஷின்ஸ் இதில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே நியூ அப்டேட்டட் சிலபஸில் இருக்கிற அந்த கொஷின் பேட்டர்னில் தான் இருக்குது உங்களுக்கு. ஸோ அதனால் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த ஒரு ஃபஸ்ட்டு வீடியோ அப்படிங்கிறனால தான் உங்களுக்கு இந்த கண்டென்ட்லாம் சொல்கிறேன். அடுத்தது நேராக டைரெக்டாக உங்களுக்கு கொஷினுக்கு ஆன்சரே பார்த்துருவோம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். லாஸ்ட் டைம் மாதிரியுமே அதே ஒரு டெலகிராம் குரூப்பு, அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் குரூப்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் முடிய ஒரு 3 யூனிட் 4 யூனிட் முடிய உங்களுக்கு பிடிஎஃப்பும் அனுப்புகிறோம். ஸோ கொஞ்சம் பிடிஎஃப் அனுப்புறதுக்கு பிடிஎஃப் அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருவேன். பிடிஎஃப்லாம் கொடுக்காம இல்லை, கண்டிப்பாக கொடுத்துருவேன். ஒரு 3 யூனிட் முடிக்கிறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிஎஃப் அனுப்பிச்சி விட்டுறேன். ஸோ நீங்கள் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் சஜஷன் எதுவாக இருந்தாலும் சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் யூனிட் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் க்ரௌத் அண்டு டெவலப்மெண்ட் ஆஃப் த சைல்டு. க்ரௌத் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த இடத்துல வளர்ச்சி, அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது முன்னேற்றம். இது நல்லா தெரிஞ்சுக்கணும். வளர்ச்சி மற்றும் குழந்தையோட முன்னேற்றம் பற்றி ஃபஸ்ட் யூனிட் இருக்குது. இந்த யூனிட்டில் பொறுத்த வரைக்கும் அதோட அர்த்தம், அதுக்கப்புறம் அதோட கான்செப்ட், பிரின்சிபிள் ஆஃப் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட், க்ரோத் வேறு டெவலப்மெண்ட் வேறு, ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கணும். இம்பேக்ட் ஆஃப் நேச்சர் அண்டு நர்ச்சர் ஆஃப் த சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்டேஜஸ், இன்ஃபான்சி, ஏர்லி சைல்டுஹுட், அதுக்கப்புறம் அடாலசன்ஸ் அண்ட் த டைமென்ஷன் ஆஃப் த டெவலப்மெண்ட், ஃபிசிக்கல், காக்னிட்டிவ், மாரல், எமோஷனல் அண்ட் சோஷியல், இதெல்லாம் பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக தமிழ்லேயே பார்க்க போகிறோம். அந்த தமிழுக்கு ரெலவெண்ட்டாக உங்களுக்கு இங்கிலீஷ் கொஷினும் அதிலே இருக்கும். ஸோ நீங்கள் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு யூனிட்டுக்கு உண்டான ஃபஸ்ட்டு வீடியோ ஒரு 50 கொஷின் பார்ப்போம். இது முடித்ததுக்கப்புறம் 2வது வீடியோவில் மீதி ஒரு 50 கொஷின் இருக்கும். அதோடு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் யூனிட் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சீக்கிரமாகவே இந்த வாட்டி கம்ப்ளீட் பண்ணிடுவோம். வாங்க வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட் யூனிட்டுக்கு உண்டான முதல் கொஷின், வளர்ச்சி என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அளவிலான மாற்றங்கள். ஆப்ஷன் பி, அளவிலான மாற்றங்கள். growth refers to quantitative changes.
ரெண்டாவது கொஷின், மேம்பாடு என்பது எதை குறிக்கிறது? டெவலப்மெண்ட் ரெஃபர்ஸ் டு முதிர்ச்சியை நோக்கிய தரமான மாற்றங்கள். குவாலிட்டேட்டிவ் சேஞ்சஸ் லீடிங் டு மெச்சூரிட்டி. அப்போது பார்த்தீங்கன்னா மேம்பாடுங்கிறது முதிர்ச்சியை நோக்கிய தரமான மாற்றங்கள் தான் மேம்பாடுன்னு சொல்கிறோம். அதேமாதிரி க்ரோத் அப்படிங்கிறது உங்களுக்கு குவான்டிடேட்டிவ் சேஞ்சஸ், அளவிலான மாற்றங்கள். இது ரெண்டையும் கரெக்டாக இங்கே பார்த்துக்கணும். மூணாவது கொஷின், பின் வருவனவற்றுள் எது மேம்பாட்டின் கோட்பாடு அல்ல? அதாவது பின் வருவனவற்றுள் எது மேம்பாட்டிற்கான கோட்பாடு அல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேம்பாடு அதாவது டெவலப்மெண்ட்ங்கிறது தொடர்ச்சியானது, பொதுவானதிலிருந்து குறிப்பிட்டதை நோக்கி செல்கிறது, மேம்பாடு அனைவருக்கும் ஒரே சீரானது, மேம்பாடு கணிக்கக்கூடியது அப்படின்னு ஒரு 4 ஆப்ஷன் இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, மேம்பாடு அனைவருக்கும் ஒரே சீரானது. நமக்கு இதில் பார்த்தோன்னே தெரியும் மேம்பாடு என்பது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேம்பாட்டின் கோட்பாடு அல்லாதது, மேம்பாடு அனைவருக்கும் ஒரே சீரானது அப்படிங்கிறது கிடையாது. ஆப்ஷன் சி. டெவலப்மெண்ட் இஸ் யூனிஃபார்ம் ஃபார் ஆல் இண்டிவிஜுவல்ஸ். இதுதான் வந்து அதுக்கு தவறான ஒரு கருத்து. அடுத்து 4வது கொஷின், மேம்பாட்டின் தலைமுதல் கால் கோட்பாடு என்பது மேம்பாடு எங்கிருந்து எங்கு செல்கிறது என்பதை குறிக்கிறது. தலைமுதல் கால் வரை. ஆப்ஷன் ஏ, ஹெட் டு டவ். 5வது கொஷின், ப்ராக்சிமல் டிஸ்டல் கோட்பாடு என்பது மேம்பாடு எங்கிருந்து எங்கு செல்கிறது என்பதை குறிக்கிறது. ப்ராக்சிமல் டிஸ்டல் அப்படிங்கிறது நடுப்பகுதியிலிருந்து வெளிப்பகுதியை நோக்கி செல்வது. நடுப்பகுதியிலிருந்து வெளிப்பகுதியை நோக்கி செல்வது தான் ப்ராக்சிமல் டிஸ்டல். சென்டர் டு பெரிபெரி. 6வது கொஷின், மரபு என்பது குழந்தை மேம்பாட்டில் எதை குறிக்கிறது? மரபணு பரம்பரை, ஜெனடிக் இன்ஹெரிட்டன்ஸ். சூழல், நர்ச்சர் என்பது குழந்தை மேம்பாட்டில் எதை குறிக்கிறது? சுற்றுச்சூழல் மற்றும் அனுபவங்கள். என்விரான்மெண்டல் இன்ஃப்ளூயன்சஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்சஸ். ஆப்ஷன் சி. லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்களை வந்து கொஞ்சம் மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் வந்து ஒரே மாதிரி ஆப்ஷன் பிபிபி இல்லைனா ஏஏ அப்படின்னு இருக்கப்போ உங்களுக்கே கொஞ்சம் இதாக இருந்ததுனால கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் வந்து இப்போ வந்து சஃபில் பண்ணி தான் இருக்குது. ஸோ நீங்கள் என்னென்ன வந்து ஒரு சேஞ்சஸ் வேணும், என்னென்ன ஒரு இதில் சேஞ்ச் பண்ணணும், திருத்தணும் அப்படின்னு சொல்கிறீங்களோ அதெல்லாம் கண்டிப்பாக திருத்தப்பட்டு அதுக்குண்டானதை உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம். ஸோ நீங்கள் அதில் வந்து பார்த்துக்கலாம். அடுத்த 8வது கொஷின், வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கு இடையிலான முக்கிய வேறுபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளர்ச்சி வந்து அளவானது, மேம்பாடு தரமானது. அந்த பார்த்தீங்கன்னா க்ரோத்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லிமிட்டடாக இருக்கும். ஏன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வளர்ச்சிங்கிறது இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம உடல் உறுப்புகளே சொல்லலாம். அதேமாதிரி மேம்பாடுன்றது கொஞ்சம் தரமாக இருக்கிறது தான் மேம்பாடு, டெவலப்மெண்ட். growth is quantitative, development is qualitative. அது குவான்டிடேட்டிவாக இருக்கும், டெவலப்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டேட்டிவாக இருக்கும். அடுத்து 9வது கொஷின், பின் வருவனவற்றுள் எது ஒரு மேம்பாட்டு கோட்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, மேம்பாடு என்பது தனிப்பட்ட வேறுபாடுகளை கொண்டுள்ளது. டெவலப்மெண்ட் இன்வால்வ்ஸ் இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ். ஆப்ஷன் பி. 10வது கொஷின், குழந்தையின் மேம்பாட்டில் மரபு மற்றும் சூழலின் தாக்கம் குறித்து எது சரியானது? குழந்தையின் மேம்பாட்டில் மரபு மற்றும் சூழலின் தாக்கம் குறித்து எது சரியானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரபு மற்றும் சூழல் இரண்டும் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொண்டு செயல்படுகின்றன. மரபும் சூழலும் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கொன்று தொடர்பு கொண்டு செயல்படுவது. ஆப்ஷன் சி, போத் நேச்சர் அண்ட் நர்ச்சர் இன்ட்ராக்ட் டு ஷேப் டெவலப்மெண்ட். அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா இன்ஃபான்சி, இயர்லி சைல்ட்ஹுட் அண்ட் அடாலசன்ஸ் அண்ட் தேர் டைமென்ஷன்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட், ஃபிசிக்கல், காக்னேட்டிவ், மோரல், எமோஷனல் அண்ட் சோஷியல். இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் ஒரு 40 கொஷின். குழந்தை பருவத்தின் தோராயமான வயது வரம்பு என்ன? குழந்தை பருவம் என்பது பிறப்பிலிருந்து 2 ஆண்டுகள் வரை. பர்த் டு 2 இயர்ஸ். 2வது கொஷின்,
ஆரம்ப குழந்தை பருவத்தின் தோராயமான வயது வரம்பு என்ன? ஏர்லி சைல்டுஹுட் என்பது 2 முதல் 6 ஆண்டுகள் வரை, அதாவது 2 வயசுலேருந்து 6 வயசு வரைக்கும் இருக்குது ஏர்லி சைல்டுஹுட். ஏர்லி சைல்டுஹுட் வந்து 2 to 6 இயர்ஸ். அடுத்த கொஷின், கீழ்கண்டவற்றுள் எது இளம் பருவத்தின் முக்கிய உடல் மாற்றங்களில் ஒன்றாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருவமடைதல், பப்பர்ட்டி. ஆப்ஷன் சி. 4வது கொஷின், குழந்தை பருவத்தில் ஏற்படும் முக்கிய அறிவாற்றல் மேம்பாடு மைல்கல் எது? பொருட்கள் நிரந்தரம், ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ். குழந்தை பருவத்தில் ஏற்படும் முக்கிய அறிவாற்றல் மேம்பாடு என்பது பொருட்கள் நிரந்தரம், ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ். ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ், பெர்மனண்ட்டாக அந்த ஆப்ஜெக்ட் இருக்கிறது தான் அது வந்து இந்த குழந்தையோட பருவத்தில் ஏற்படும் மேம்பாட்டு மைல்கல். அடுத்த கொஷின், ஆரம்ப குழந்தை பருவத்தில் சமூக உணர்ச்சி மேம்பாட்டின் பொதுவான அம்சம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்ப குழந்தை பருவத்தில் சமூக உணர்ச்சி மேம்பாட்டின் பொதுவான அம்சம் தன்னாட்சி உணர்வு, சென்ஸ் ஆஃப் அட்டானமி. சென்ஸ் ஆஃப் அட்டானமி, ஆப்ஷன் பி. அடுத்து, இளம் பருவத்தில் ஏற்படும் முக்கிய அறிவாற்றல் மேம்பாட்டு மைல்கல் எது? சுருக்க மற்றும் கருதுகோள் கழித்தல் சிந்தனை. சுருக்க மற்றும் கருதுகோள் கழித்தல் சிந்தனை, அப்ஸ்ட்ராக்ட் அண்ட் ஹைப்போதெட்டிக்கல் டிடக்டிவ் திங்கிங். இதான் பார்த்தீங்கன்னா இளம் பருவத்தில் ஏற்படும் முக்கிய அறிவாற்றல் மேம்பாடு மைல்கல். குழந்தை பருவத்தில் ஏற்படும் முக்கிய சமூக உணர்ச்சி மேம்பாட்டு அம்சம் எது? பாதுகாப்பு இணைப்பு உருவாக்கம், ஃபார்மேஷன் ஆஃப் செக்யூர் அட்டாச்மெண்ட். பாதுகாப்பு இணைப்பு உருவாக்கம் அப்படிங்கிறது தான் குழந்தை பருவத்தில் ஏற்படும் முக்கிய சமூக உணர்ச்சி மேம்பாடு அம்சம். அடுத்து, கீழ்கண்டவற்றுள் எது ஒரு குழந்தையின் அறிவாற்றல் மேம்பாட்டை அளவிட உதவுகிறது? மொழியியல் திறன், ஆப்ஷன் பி. லிங்குஸ்டிக் எபிலிட்டி. 9வது கொஸ்டின், இளம் பருவத்தில் ஏற்படும் முக்கிய சமூக மேம்பாட்டு அம்சம் எது? ஆப்ஷன் பி. தோழமை குழுக்களுடன் இணைதல் மற்றும் அடையாளம் உருவாக்குதல், பீர் குரூப் அஃபிலியேஷன் அண்ட் ஐடென்டிட்டி ஃபார்மேஷன். அடுத்து, ஆரம்ப குழந்தை பருவத்தில் ஏற்படும் முக்கிய உடல் மேம்பாட்டு அம்சம் எது? ஆரம்ப குழந்தை பருவத்தில் ஏற்படும் முக்கிய உடல் மேம்பாட்டு அம்சம் தசை ஒருங்கிணைப்பு மற்றும் நுண்தசை திறன் வளர்ச்சி, கிராஸ் அண்ட் ஃபைன் மோட்டார் ஸ்கில் டெவலப்மெண்ட், ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின், கோல்பர்க்கின் கோட்பாட்டின்படி ஒரு குழந்தை தண்டனை மற்றும் கீழ்ப்படிதல் மூலம் ஒழுக்க முடிவுகளை எடுப்பது எந்த ஒழுக்க மேம்பாட்டு நிலையில் இருக்கும்? ப்ரீ கன்வென்ஷனல் லெவல், முன் பாரம்பரிய நிலை. ஒரு கோல்பர்க்கோட கோட்பாட்டின்படி ஒரு குழந்தையை தண்டனை மற்றும் கீழ்ப்படிதல் மூலம் நல்ல முடிவுகளை, அதை ஒழுக்க முடிவுகளை எடுப்பது எந்த ஒழுக்க மேம்பாட்டு நிலையில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ கன்வென்ஷனல் லெவல், முன் பாரம்பரிய நிலை. இந்த கொஷின் கொஞ்சம் கேட்குறதுக்கு கொஞ்சம் இந்த டைப்பில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கோல்பர்க்கோட கோட்பாட்டில் இதை பார்த்துக்கலாம். 12வது கொஷின், கோல்பர்க்கின் கோட்பாட்டின்படி ஒரு குழந்தை சமூக விதிகள் மற்றும் சட்டங்களை மதிக்கிறது, ஏனெனில் அவை ஒழுங்கையும் சமூகத்தையும் பராமரிக்கின்றன. இது எந்த ஒழுக்க மேம்பாட்டு நிலையில் இருக்கும்? பாரம்பரிய நிலை, ஆப்ஷன் பி. பாரம்பரிய நிலை, கன்வென்ஷனல் லெவல். அடுத்து, இளம் பருவத்தில் அடையாளத்தை உருவாக்குவதில் ஏற்படும் சவால்களை எரிக் எரிக்சன் எந்த கட்டத்தில் விவரிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. அடையாளம் வெர்சஸ் குழப்பம், ஐடென்டிட்டி அண்ட் ரோல் கன்ஃபியூஷன். இதுதான் பார்த்தீங்கன்னா இளம் பருவத்தில் அடையாளத்தை உருவாக்குவதில் ஏற்படும் சவால்களை எரிக் எரிக்சன் எந்த கட்டத்தில் விவரிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கட்டத்தில், அடையாளம் வெர்சஸ் குழப்பம், இந்த கட்டத்தில் தான் அந்த அடையாளத்தை உருவாக்குவதில் ஏற்படும் சவால்களை விவரிக்கிறார். ஐடென்டிட்டி வெர்சஸ் ரோல் கன்ஃபியூஷன். அடுத்து 14வது கொஸ்டின், குழந்தை பருவத்தில் உணர்ச்சி மேம்பாட்டின் முக்கியமான அம்சம் எது? உணர்ச்சி கட்டுப்பாட்டின் ஆரம்ப வெளிப்பாடு, ஆப்ஷன் சி.
ஏர்லி எக்ஸ்பிரஷன் ஆஃப் எமோஷனல் ரெகுலேஷன். அடுத்து, ஆரம்ப குழந்தை பருவத்தில் ஏற்படும் சமூக மேம்பாட்டின் பொதுவான அம்சம் எது? கற்பனை, விளையாட்டு மற்றும் பகிர்தல். ப்ரீடென்ட், பிளே அண்ட் ஷேரிங். ஆப்ஷன் பி. அடுத்து, குழந்தை பருவத்தில் எந்த உடல் மேம்பாட்டு மைல்கல் வழக்கமாக 6 முதல் 10 மாதங்களுக்குள் எட்டப்படுகிறது? தவழ்வது, கிராவலிங் அப்படிங்கிறது தான் குழந்தையோட 6 முதல் 10 மாதங்களுக்குள் எட்டப்படும் ஒரு மேம்பாட்டு மைல்கல். மேம்பாட்டு என்ன டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 முதல் 10 மாதங்களுக்குள் கிராவலிங். 6 to 10க்குள்ள குழந்தையானது என்ன பண்ணணும்? தவழும். அடுத்த கொஸ்டின், மொழியின் விரைவான வளர்ச்சி எந்த மேம்பாட்டு நிலையில் நிகழ்கிறது? ஆப்ஷன் பி, குழந்தை பருவம், ஆரம்ப குழந்தை பருவம். ஆப்ஷன் பி, ஆரம்ப குழந்தை பருவம். இந்த ஆரம்ப குழந்தை பருவத்தில் தான் மொழியின் விரைவான வளர்ச்சியானது இந்த மேம்பாட்டு நிலையில் நிகழ்கிறது. மொழியின் விரைவான வளர்ச்சி குழந்தையோட ஆரம்ப குழந்தை பருவத்தில் தான் நிகழ்கிறது. அடுத்து, பின் வருவனவற்றுள் எது இளம் பருவத்தின் அறிவாற்றல் மேம்பாட்டில் ஏற்படும் ஒரு மாற்றம்? இளம் பருவத்தின் அறிவாற்றல் மேம்பாட்டில் ஏற்படும் ஒரு மாற்றம் விமர்சன சிந்தனை, கிரிட்டிக்கல் திங்கிங். ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின், குழந்தை பருவத்தில் ஒரு முக்கிய உணர்ச்சி இணைப்பு வடிவமாக எது குறிப்பிடப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கிய உணர்ச்சி இணைப்பு வடிவமாக குறிப்பிடப்படுவது குழந்தை பருவத்தில் பாதுகாவலர்களுடன் இணைப்பு, அட்டாச்மெண்ட் டு பிரைமரி கேர் கிவர்ஸ். அப்போ அந்த ஆரம்பத்தில் பாதுகாவலருடன் இணைந்து இருப்பதை தான் பார்த்தீங்கன்னா குழந்தை பருவத்தில் ஒரு முக்கிய உணர்ச்சி இணைப்பு வடிவமாக குழந்தைகள் நினைக்கின்றன. ஆப்ஷன் டி. 20வது கொஸ்டின், ஆரம்ப குழந்தை பருவத்தில் பெரும்பாலான குழந்தைகள் தங்கள் பாலின அடையாளத்தை எப்போது அடையாளம் கண்டு கொள்கிறார்கள்? 2 முதல் 3 ஆண்டுகளுக்குள். நான் தன்னுடைய பாலின அடையாளத்தை குழந்தைகள் எந்த ஆரம்ப குழந்தை பருவத்தில் அவங்க கண்டுகொள்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 முதல் 3 ஆண்டுகளுக்குள் அடையாளம் கண்டுகொள்கிறார்கள். 2 முதல் 3 ஆண்டுகள். 21வது கொஸ்டின், பியாஜேவின் அறிவாற்றல் மேம்பாட்டு கோட்பாட்டின்படி குழந்தை பருவம் எந்த நிலையில் உள்ளது? புலன்வழி இயக்க நிலை, சென்சாரி மோட்டார் ஸ்டேஜ். பியாஜேவோட அறிவாற்றல் மேம்பாட்டு கோட்பாட்டின்படி குழந்தை பருவம் எந்த நிலையில் உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிவாற்றல் மேம்பாடானது குழந்தை பருவத்தில் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலன்வழி இயக்க நிலை, சென்சாரி மோட்டார் ஸ்டேஜ். 22வது கொஸ்டின், இளம் பருவத்தில் சமூக மேம்பாட்டின் ஒரு அம்சம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோழமை குழுக்களின் முக்கியத்துவம் அதிகரித்தல். தோழமை குழுக்களின் முக்கியத்துவம் அதிகரித்தல். இன்க்ரீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பேர் குரூப்ஸ். ஆரம்ப குழந்தை பருவத்தில் ஒரு குழந்தை தன்னை பற்றிய நேர்மறையான உணர்வை வளர்ப்பது எரிக் எரிக்சனின் எந்த கட்டத்துடன் தொடர்புடையது? தன்னாட்சி வெர்சஸ் வெட்கம் மற்றும் சந்தேகம். வெட்கம் மற்றும் சந்தேகம். தன்னாட்சி வெர்சஸ் வெட்கம் மற்றும் சந்தேகம். அட்டானமி வெர்சஸ் ஷேம் அண்ட் டவுட். ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின், பின் வருவனவற்றுள் எது இளம் பருவத்தின் உடல் மேம்பாட்டு அம்சமாகும்? பாலியல் உறுப்புகள் முதிர்ச்சி அடைவது, மெச்சுரேஷன் ஆஃப் செக்ஸுவல் ஆர்கன்ஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. இதுதான் கரெக்டான ஆன்சர் இதுக்கு. 25வது கொஸ்டின், குழந்தை பருவத்தில் ஒரு குழந்தையின் முக்கிய சமூக உணர்ச்சி மேம்பாடு எது? பிரிவினை கவலை, செப்பரேஷன் ஆன்சைட்டி. பிரிவினை கவலை, செப்பரேஷன் ஆன்சைட்டி. அடுத்த கொஸ்டின், ஆரம்ப குழந்தை பருவத்தில் குழந்தைகள் பொம்மைகள் மற்றும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதன் மூலம் ஒழுக்கத்தின் விதிகளை கற்றுக்கொள்வது எந்த ஒழுக்க மேம்பாட்டு நிலையை குறிக்கிறது? முன் பாரம்பரிய நிலை. ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ முன் பாரம்பரிய நிலை, ப்ரீ கன்வென்ஷனல் லெவல். அடுத்த கொஸ்டின், சுய அடையாளத்தை
அதாவது செல்ஃப் ஐடென்டிட்டி, தீவிரமாக ஆராய்வது மற்றும் எதிர்கால இலக்குகளை திட்டமிடுவது எந்த மேம்பாட்டு நிலையில் பொதுவானது? இளம் பருவம். ஆப்ஷன் சி இளம் பருவம். ஆப்ஷன் சி இளம் பருவம், அடாலசன்ஸ். 28வது கொஸ்டின், குழந்தை பருவத்தில் அறிவாற்றல் ரீதியாக குழந்தைகள் முக்கியமாக எதன் மூலம் கற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புலன்வழி இயக்க அனுபவங்கள், சென்சாரி மோட்டார் எக்ஸ்பீரியன்சஸ், இதன் மூலமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பருவத்தில் அறிவாற்றல் ரீதியாக குழந்தைகள் முக்கியமாக இவற்றை கற்றுக்கொள்கின்றன. அடுத்த கொஸ்டின், ஆரம்ப குழந்தை பருவத்தில் குழந்தைகள் தங்கள் உணர்ச்சிகளை தொடர்பு கொள்வதற்கு முக்கியமாக எதை நம்பி இருக்கிறார்கள்? சைகைகள் மற்றும் அடிப்படை வார்த்தைகள், கெஸ்டர்ஸ் அண்ட் பேசிக் வேர்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் தங்கள் உணர்ச்சிகளை தொடர்பு கொள்வதற்கு முக்கியமாக இதை நம்பி இருக்கிறார்கள். அடுத்து, இளம் பருவத்தில் ஏற்படும் சமூக உணர்ச்சி சவால் என்ன? நண்பர்கள் மற்றும் சமூக அழுத்தத்தை சமாளிப்பது, காப்பியிங் வித் பியர் ப்ரெஷர் அண்ட் சோஷியல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா இளம் பருவத்தில் ஏற்படும் சமூக உணர்ச்சி சவால்கள். நண்பர்கள் மற்றும் சமூக அழுத்தத்தை சமாளிப்பது, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சவாலாக இருக்கிறது இளமை பருவத்தில். காப்பிங் வித் பியர் ப்ரெஷர் அண்ட் சோஷியல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அடுத்த கொஸ்டின், குழந்தை பருவத்தில் குழந்தையின் வளர்ச்சியில் தூக்கம் ஏன் முக்கியமானது? குழந்தை பருவத்தில் குழந்தையோட வளர்ச்சியில் தூக்கம் ஏன் முக்கியம்? இது ரொம்ப முக்கியமானது. தூக்கம் முக்கியம் எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது உடல் மற்றும் மூளை வளர்ச்சிக்கு அவசியம். இந்த குழந்தை பருவத்தில் குழந்தைகள் வந்து ஏன் அதிக நேரம் தூங்க வேண்டும், தூக்கமானது ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் மற்றும் மூளை இவற்றோட வளர்ச்சிக்கு வந்து குழந்தை பருவத்தில் குழந்தையோட வளர்ச்சியில் தூக்கமானது முக்கியமாக இருக்க வேண்டும். essential for physical and brain development. அடுத்த கொஸ்டின், குழந்தை பருவத்தில் ஆரம்ப குழந்தை பருவத்தில் மொழியின் பயன்பாட்டில் ஒரு குழந்தை என்ன செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சி சொற்களஞ்சியத்தில் விரைவான அதிகரிப்பு மற்றும் வாக்கிய கட்டமைப்பை தொடங்குகிறது. சொற்களஞ்சியத்தில் விரைவான அதிகரிப்பு மற்றும் வாக்கிய கட்டமைப்பை தொடங்குகிறது. சின்ன சின்ன வார்த்தையாக பேசின வார்த்தையை வந்து ஒரு கோர்வையாக பேசுகிற அளவுக்கு வர்றது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த குழந்தைகள் வந்து ஆரம்ப குழந்தை பருவத்தில் மொழியின் பயன்பாட்டில் குழந்தை செய்வது. ரேபிட் இன்க்ரீஸ் இன் வெக்காபுலரி அண்ட் பிகினிங் டு ஃபார்ம் சென்டென்சஸ். ஆப்ஷன் சி. அடுத்து, இளம் பருவத்தில் தங்கள் சொந்த மதிப்புகள் மற்றும் நம்பிக்கைகளை வளர்ப்பது என்பது எந்த மேம்பாட்டு பரிமாணத்துடன் நெருக்கமாக தொடர்புடையது? ஆப்ஷன் சி ஒழுக்கம், மாறல். இளம் பருவத்தில் தங்கள் சொந்த மதிப்புகள் மற்றும் நம்பிக்கைகளை வளர்ப்பது என்பது எந்த மேம்பாட்டு பரிமாணத்துடன் நெருக்கமாக தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒழுக்கம், மாறல். அடுத்து, குழந்தை பருவத்தில் ஒரு குழந்தை கத்துவது மற்றும் சிரிப்பது எந்த வகையான மேம்பாட்டுக்கு உதாரணம்? ஒரு குழந்தையானது கத்துவது அப்புறம் சிரிப்பது என்பது எந்த வகையான மேம்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணர்ச்சி மேம்பாடு, எமோஷனல் டெவலப்மெண்ட். அடுத்து, ஆரம்ப குழந்தை பருவத்தில் குழந்தைகள் ஏன் என்று அடிக்கடி கேட்பது எந்த மேம்பாட்டு பரிமாணத்தின் அறிகுறி? ஆரம்பத்தில் வந்து குழந்தைகள் ஏன் அப்படின்னு அடிக்கடி கேட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து எந்தோட மேம்பாட்டோட பரிமாண அறிகுறி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவாற்றல். எப்போதுமே ஏன் எதற்கு அப்படின்னு கேட்குறப்போ அது வந்து ஒரு காக்னிட்டிவாக இருக்கும். அப்போ ஏன் என்று அடிக்கடி குழந்தைகள் கேட்பது அவர்களோட அறிவாற்றல் மேம்பாட்டு பரிமாணத்தை குறிக்கும். அடுத்து, ஒரு குழந்தையின் உடலின் அளவு, எடை மற்றும் வடிவத்தில் ஏற்படும் மாற்றங்கள் எதனுடன் தொடர்புடையது? உடல் மேம்பாடு. அந்த உடலில் ஏற்படப்படுற அந்த மாற்றங்கள், அதாவது அளவு மற்றும் எடை, இதோட மாற்றங்கள் வந்து ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட். அடுத்து, ஒரு குழந்தையின் சிந்திக்கும், கற்கும் மற்றும் சிக்கலை தீர்க்கும் திறன்கள் எந்த மேம்பாட்டு பரிமாணத்துடன் தொடர்புடையது? அறிவாற்றல். அறிவாற்றல் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சிந்திக்கிறது மற்றும் சிக்கலை தீர்க்கும் திறன்கள்லாம் இதனுடன் தொடர்புடையது, அறிவாற்றல். எபிலிட்டி டு திங்க், லேர்ன் அண்ட் ப்ராப்ளம் சால்விங்லாம் காக்னிட்டிவில் வரும். அடுத்து,
ஒரு குழந்தை சமூக விதிகள், ஒழுக்க விழுமியங்கள் மற்றும் நல்ல மற்றும் கெட்ட உணர்வை புரிந்து கொள்வது எந்த மேம்பாட்டு பரிமாணத்துடன் தொடர்புடையது? ஒழுக்கம். ஆப்ஷன் சி மாரல். அடுத்து, ஒரு குழந்தை மற்றவர்களுடன் எவ்வாறு தொடர்பு கொள்கிறது, தோழமைகளை உருவாக்குகிறது மற்றும் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிறது என்பது எந்த மேம்பாட்டு பரிமாணத்துடன் தொடர்புடையது? சமூக மற்றும் உணர்ச்சி பரிமாணம், சோஷியல் அண்ட் எமோஷனல். இந்த வீடியோவோட கடைசி கொஷின், அதாவது இந்த 50வது கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தை பருவத்தில் பிரிவினை கவலை, செப்பரேஷன் ஆன்சைட்டி என்பது எப்போது பொதுவாக தோன்றுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 முதல் 12 மாதங்கள். 6 முதல் 12 மாதங்கள், 18 மாதங்கள் என்பது அரை வயதிலிருந்து 1.5 வயது வரைக்கும் உள்ள அந்த வயதில் தான் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பருவத்தில் பிரிவினை கவலை. இப்போ 6 வயசுக்கு அப்புறம் அதேமாரி 1.5 வயசு 6 மாதத்துக்கு அப்புறம் அதேமாரி 18 மாதத்துக்கு இல்லை, இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் வந்து இந்த செப்பரேஷன் ஆங்ஸைட்டி, இந்த பிரிவினை கவலையானது குழந்தைகளுக்கு தோன்றும் என்று சொல்லியிருக்கிறார்கள். வாட் டஸ் செப்பரேஷன் ஆன்சைட்டி டைப்பிக்கலி எமர்ஜ் டூரிங் த இன்ஃபான்சி அப்படிங்கிறது 6 to 18 months, ஆஃப் இயர்லேருந்து 1.5 இயர் வரைக்கும் உள்ளது தான் உங்களுக்கு வந்து செப்பரேஷன் ஆன்சைட்டி. இதுதான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஒரு 50 கொஸ்டின் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் ஒரு 50 கொஸ்டினோட இந்த ஃபஸ்ட் யூனிட் முடிஞ்சிடும். முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட் யூனிட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 10 யூனிட்டுக்கு சேர்ந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். லாஸ்ட் டைமில் கொஸ்டின்ஸ் இல்லாமல் கொஞ்சம் இயர்லியராக உங்களுக்கு கொடுக்க பார்க்குறோம். ஸோ தொடர்ந்து பார்த்துட்டு உங்களோட சஜஷன்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். முடிஞ்ச அளவுக்கு வந்து கொஸ்டின் உங்களுக்கு வந்து கொஞ்சம் தரமானதாக கொடுக்குறதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களுக்கு கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த ஒரு 20-25 நாட்கள் இருக்குது. அதனால் கொஞ்சம் நல்லா பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.